ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சம் வந்து குரூப் 2A மெயின்ஸில் காட்டுது. அதாவது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. அதான் இந்த சம் உங்களுக்கு சொல்லி தரலான்ட்டு சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு வகுப்பில் உள்ளவர்களில் 2 பங்கு மாணவிகள், சரிங்களா? மீதி உள்ளவர்கள் மாணவர்கள். அவர்களில் 1 பங்கு மாணவிகளும் 1 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை எனில் எவ்வளவு பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர்? சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் பள்ளிக்கு வந்துள்ளனர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 பங்கு மாணவிகள் அப்படின்னா மிச்சம் இருக்க 3 பங்கு மாணவர்கள், அப்படி தானே? 2 பங்கு மாணவிகள், 3 பங்கு மாணவர்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த 2 பங்கு மாணவிகளில் எத்தனை பேர் வரலையா? 1 பங்கு மாணவிகள் வரலை. சரிங்களா? சரி, ப்ளஸ் இங்கே 3 பங்கு மாணவர்களில் 1 பங்கு மாணவர்கள் வரலை, அப்படி மாணவிகள் வரலை, அப்படி தானே? அப்போ நம்ம மொத்தம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்கன்னா மிச்சம் 4 பங்கு மாணவிகள் வந்திருப்பாங்க. சரியா? நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ 3 பங்கு மாணவர்கள், அதில் எத்தனை பேர் வரல? 1 பங்கு மாணவர்கள் வரல. அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 4ல் மிச்சம் இருக்க 3 பங்கு மாணவர்கள் வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். இப்போது டினாமினேட்டர் இங்கே சேமாக 5 இருக்குது. மேலே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ 25 மேலே 4 2 8. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே 20 3 9. சரிங்களா? ஈக்குவல் டு 25க்கும் 20க்கும் நமக்கு எல்சியம் பார்த்தா அப்படின்னா 100 வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 25 100 அப்படின்னா மேலே 4 பெருக்கணும். அப்போ 4 8 32. ஓகேவா? ப்ளஸ் இங்கே 5 20 100. அப்போ மேலே 5 மேலே பெருக்கணும். அப்போ 9 45. அப்போ ஆட் பண்ணால் 32 45 ஆட் பண்ணால் 77 கிலோ 100. அப்போ ஆன்சர் என்னது? 77/100. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? இதை இன்னொரு மெத்தட் நம்ம சொல்லலாம். எது ஈஸியான மெத்தட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதாவது 5 4ன்னு வர்றதுனால நம்ம 100 ஆப்ஷனில் 100 இருக்கிறதுனால 100 மொத்த மாணவர்கள் 100 எடுத்து செம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்போது 5 2 பங்கு அப்படின்னா 100 5 அடித்தோம் அப்படின்னா 20 வரும். அப்போது 2 பங்குனா 40 பெண்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? 40 பேர் பெண்கள் அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுல 60 பேர் ஆண்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? மாணவிகள் 40னா மாணவர்கள் 60 இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த 40 பேரில் 1 பங்கு மாணவிகள் வரல. அப்போ எவ்வளோ வரல? 5 அடிச்சு பாருங்கள். 1 5 5 5 40. அப்போ 1 பங்குனா 8. இப்போ 8 பேர் வரல. அப்போ 32 பேர் வந்திருப்பாங்க. இங்கே எத்தனை பேர் வரல? 4ல் 1 பங்கு வரல. அப்போ 4 அடித்தோம் அப்படின்னா 1 நாள் 4, 15 நாள் 60. அப்போ 15 பேர் வரல. அப்போ எத்தனை வந்திருப்பாங்க? 45 பேர் வந்திருப்பாங்க. அப்போ மொத்தம் வந்திருக்கவங்க ஆட் பண்ணுங்கள், 77. மொத்த மாணவர்கள் 100. ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.